ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பிளவுஸ்ல வந்து ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா பிளவுஸ் ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா, பிளவுஸோட பேக் நெக்குக்கு வந்து நெறைய பேர் வந்து நெறைய ஷேப் எனக்கு டிஃபரெண்டா வேணும் அப்படின்னு சொல்லி பேக் நெக்கோட ஷேப் வந்து லீஃப் நெக், அப்புறம் பாட் நெக், அப்புறம் நெறைய விதமான ஸ்கேலப் நெக் அந்த மாதிரி நெக் எல்லாமே பேக் நெக்குக்கு செலக்ட் பண்ணுவீங்க. ஆனா ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து எல்லாருமே காமனா எடுக்கிறது வந்து ஒரு ரவுண்ட் நெக் அப்படிதான் எடுப்பீங்க. ஸோ ரவுண்ட் நெக் எடுக்காம இந்த மாதிரி நெக் வந்து ஒரு டைம் நீங்க செலக்ட் பண்ணி போட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த நெக் வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக். எவ்வளவு ஷேப் வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த நெக்கோட நீங்க சாரி வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட இந்த பிளவுஸ்ல வந்து நான் ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சிருக்கேன், ஷார்ட் பஃப் ஸ்லீவ். இந்த பஃப் ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எலாஸ்டிக் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பஃப் ஸ்லீவோட உள் பக்கம் வந்து ஃபுல்லா எலாஸ்டிக் வச்சு நல்லா ரெடி பண்ணியிருக்கேன். இதுல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாம, அதாவது ப்ளீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணாம எலாஸ்டிக் வைக்கும்போது இந்த பஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா அன்ஈவனா ஃபார்ம் ஆகும், ரொம்ப பஃபா நல்லா கிராண்டா தெரியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.